ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஃபைட்டோட பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எனக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த அவன்டாவன் சரி சாரிங்க தெரியாமல் இந்த பிரிக்கு, இந்த லென்ஸோட பாடி பிரிக்கை நான் போட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இவனை நீடில் போட்டு தள்ள போகிறோம். சரி, வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து நான் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, வெறும் பாடி கார்ட்ஸு, அந்த பாடி கார்ட்ஸ் பாஸு ஃபைட்டு, அதுக்கப்புறம் டோர்னமெண்ட் மட்டும்தான் போட போகிறேன் இனிமேல். அப்படி போட்டால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த ஆக்டில் இருந்தால் சேலஞ்சும் ஒன்று அன்லாக் ஆயிரும். அது எர்மித் ஆக்டில் வந்து அப்படியே அன்லாக் ஆகிட்டே போகும். புச்சர் ஆக்டில் அப்படியே எல்லாமே இருக்கும். அதனால் நான் வந்து அதெல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு நான் வந்து டோர்னமெண்ட்டும் அந்த பாஸ் ஃபைட்ஸ் மட்டும் போட போகிறேன். பாஸ் ஃபைட்ஸ்னால் அந்த பாடி கார்டும் பாஸ் ஃபைட்ஸும் போட போகிறேன். சரி, ஓகேங்க. வளவன்னு பேசாமல் நம்ம முதல்ல இந்த நீடில் முடிக்கிற வழியை பார்க்கலாம். சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகேங்க. நான் முதல்ல இந்த சாய் கத்தி வாங்கிடலாம். ஓகே, இது வந்து என் பேரும் சாயா. சரி, ஓகே. இந்த சாய் நைஃப்ஸ் வந்து வாங்கிட்டு இப்போ நம்ம போய் வந்து லெதர் ஜாக்கெட் காசு இல்லை. ஓகே, நம்ம போய் இப்போ டோர்னமெண்ட் ஆடுவோம். டோர்னமெண்ட்டில் வந்து அவன் வரான்னு பார்க்க ஈஸி தான், சூப்பரு. அவன் மேட்மேனா? ஓகே, மேட்மேன் அவன். இவன் வந்து இது என்ன தெரியுமா, இவன் நக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, வேறு வச்சுருக்க மாட்டான். அவன் நக்கிள்ஸ் வச்சுருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். வச்சுருக்கான் பாருங்கள். சரி, ஓகே. இவன் வந்து அடிக்கிறான். போடுற மண்டையில் போடு. அவ்வளோதான், 3 காம்போ அடிச்சாச்சு. சூப்பர். அப்படியே ஒரு ஸ்நாக்கு கைஸ். பர்ஃபெக்ட்லி முடிச்சோம். பர்ஃபெக்ட், சூப்பரோ கைஸ், பர்ஃபெக்ட் கைஸ். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, இன்னொரு ஏதோ பிளிட்ஜுன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சூப்பர். சரி, ஓகே. அடுத்து உண்டு. இதுலேயே வந்து இவனை அப்படியே பிச்சு போட்டுடலாம். வேறு ஒரு ஹிட்டு அப்படியே ஒரு ஃபஸ்ட் ஹிட்டு எடுத்தாச்சு. 3 காம்போ டெய்லி பார்த்து தலையில் அடிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் தலையில் அடிப்பாடு. இருடா அடி. அவ்வளோதான். இவங்க அப்படியே போட்டு அடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக ஆடணும். அப்படியே ஒரு ஸ்மாக் போடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, ஓகேங்க. இப்படியோ வந்து இந்த பாயில முடிச்சாச்சு. சரி, நான் இனிமேல் சொல்லிக்கிறேன். இனிமேல் நான் ஒரு பார்ட் வந்து 2 பாடி கார்டு முடிக்கிற மாதிரி ஒரு பார்ட் போட போகிறேன். எப்படின்னா, இப்போ அடுத்த பார்ட்லேருந்து கோஸ்ட்டும் டேண்டியும் முடிக்கிற மாதிரி ஒரு பார்ட் போட போகிறேன். அப்புறம் பாஸுக்கு தனி பார்ட் போட போகிறேன். பாஸுக்கு வந்து தனி பார்ட்டாக வந்து போட்டு உங்களுக்கு வந்து இது பண்ண போகிறேன், ஓகேவா? சரி, அதனால் வந்து இனிமேல் 2 பாஸாக முடிக்க போகிறோம். ரெண்டு பாடி கார்டாக முடிக்க போகிறோம். பாஸ் வந்து ஒரு பார்ட்டாக போட போகிறேன். இப்போ வந்து எர்மித் வந்து ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் எர்மித்தோட ஃபஸ்ட்டு 2 பாடி கார்டு ஒரு பார்ட்டு, செகண்ட் பாடி கார்டு வந்து ஒரு பார்ட்டு, அந்த மாதிரி போட போகிறேன். இல்லைனா இப்படி பண்ணுவோமா பேசாமல், ஒரு ஆக்டுக்கு 3 பார்ட் அப்படின்னா வந்து ஒரு ஆக்டுக்கு 3 பார்ட்னா வந்து அப்படின்னா வந்து எப்படின்னா, பார்ட் 1ல் 2 பாடி கார்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் 2 பாடி கார்டு முடிச்சிடலாம். அப்புறம் பார்ட் 3ல் ஒரு பாடி கார்டு தான் இருப்பான். சும்மா அவனையும் முடிச்சுட்டு பாஸையும் முடிக்கலாமா, இல்லைனா அவனை மட்டும் தனியாக முடிக்கலாமான்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, 3 பார்ட்டாகவே நம்ம ஒரு ஆக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. இவன் முதல்ல அடிப்போம். சர்வைவல் போயிருக்கோம். சரி, இனிமேல் நான் அந்த சர்வைவெல்லாம் போட மாட்டேங்க, தெரியாமல் போட்டேன். அடுத்த வீடியோலேருந்து இந்த டோர்னமெண்ட் மட்டும்தான். டோர்னமெண்ட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஃபைட் மட்டும்தான். இப்போ நான் வச்சுக்கோங்க. சேலஞ்ச் வந்து வேணும்னா சொல்லுங்கள். அடுத்த ஆக்ட்லேருந்து அது அன்லாக் ஆயிரும் சேலஞ்சு. எனக்கு சேலஞ்ச் வேணும்னு தோணுது. ஏன்னா அதில் நான் கொஞ்சம் தோற்றுக்கிட்டே இருப்பேன். அதில் கொஞ்சம் கடுமையான சேலஞ்செலாம் கொடுப்பானுங்க. சரி, ஓகேங்க, வாங்க நம்ம ஆடுவோம். அடுத்து என்னடா, யாரா நிஞ்சா, இந்த பொண்ணு வருதா? ஆடுவா, அடி. அவ்வளோதான். அடி எடிட் அவ்வளோதான். 3 காம்போ. என்னங்க நான் 3 காம்போவை போட்டுட்ருக்கேன், என்னன்னே தெரில. சரி, ஓகே. ஒரு ஸ்நாக்கை போட்டாச்சு. அப்படியே ஒரு இது பண்ணு. பார்த்து அடிக்குது. இரு வரேன். இரு ஏங்க, எனக்கு இந்த சாய் வெப்பன் பிடிக்குங்க, நல்ல வெப்பனுங்க இது. எனக்கு ஷேடோ ஃபைட்லேயே அவ்வளோ பிடிச்ச வெப்பன், ரொம்ப பிடிச்ச வெப்பன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து பேட்லிங் ஹேமர்ஸுங்க. அது வீடியோ ஆக்டில் வந்து ஓப்பன் ஆகும். அது வீடியோ ஆக்டில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க, அங்கெல்லாம் போக முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. நம்ம முதல்ல இவனை பிடிச்சி அடிப்போம். அடி அடிங்கிறான். அவ்வளோதான், முடிச்சுட்டு எட்டிட்டு போடுறான்டா. எனக்கு இந்த அட்டாக் ரொம்ப பிடிக்குங்க. அந்த அப்படியே காலில் வச்சு அப்படி அடிக்காது, செம்ம அட்டாக்குங்க அது. அப்படியே காலில் வச்சு அப்படி அடிப்பேன். இப்போ இருங்க, படிக்கிறேன் இருங்க.
இப்போ காலில் வச்சு ஒரு அட்டாக் போடுவேன். இதுதான் செம்ம அட்டாக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த அட்டாக்கு. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி அடித்தா பார்த்தீங்களா, இந்த அட்டாக் தான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதை அடிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அப்போ தான் எனிமி வந்து டவுன் ஆவான் கீழே. இருங்க ப்ரூட்டல் போயிட்டோம். ஓகே, அடுத்த ரவுண்ட் 5ங்க. இந்த ரவுண்ட் 5ல் வேண்டாம். டேகர்ஸ் வச்சுருக்கேன் நெஞ்சாவா. சரி வா பார்த்துக்கலாம். வாய் ஃபஸ்ட்டே கிடச்சிச்சு. நாங்கள் நீடில் முடிச்சே ஆகணுங்க. நீடில் முடிக்கணும்னு ஒரு குறிக்கோளில் இருக்கேன். அடுத்த பாட்டிலேருந்து கோஸ்ட்டையும் டேண்டியும் போட்டுட்டு லின்ஸ் ஒரு பாட்டாக போட போகிறோம். அதுக்கப்புறம் ஹெர்மித்தாக்கில் 3 பாட்டாக போட போகிறோம் சொல்லிட்டேன் இப்போயே. சேலஞ்ச் இல்லை, டோர்னமெண்ட்டும் பாஸ் ஃபைட் பாடிகாஸ் ஃபைட் மட்டும்தான். பாஸ் ஃபைட்லாம் கம்பல்சரி போட்டே ஆகணும். சரி ஓகே, 4 காம்போ 5 காம்போ போயிடுச்சு போடுங்க. ஐயோ அடிச்சிடுவோம் போல. அடிச்சிடாதரா அடிச்சு போச்சு. உள்ளு விழுங்க. அடி அவ்வளோதான் போச்சு. நம்ம தான் அடிச்சோமா. ஓகே, கிரேட்டு, சூப்பரு. சரி ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவனை வந்து அடுத்து அடிப்போம். ஃபைட் ரேப்பிட் ரியாக்ஷன் ஒரு லெவல் கொடுத்தாங்க. அடுத்ததில் க்ளோஸ் கால்னு ஒன்று கொடுத்தாங்க. அப்படின்னா என்னன்னா, நீங்கள் கடைசியில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளட் இருக்கும்போது அவனையாவது முடிக்கணுங்க. அதான் அப்படி தான் நினைக்கிறேன். சரி அப்படியே வந்து ஒரு அடியை போட்டு விட்ருவோம். இருடா ஸ்நாக்கு கண்டிப்பாக அந்த ரொம்ப தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. சொல்லி வாய முடியலடே. இருடா அவ்வளோதான்டா. அப்படியே போட்டுறா ப்ளீஸ்ரா என்னால் முடியும்டா. போடு அப்படியே ஒரு ஹிட்டு ப்ரூட்டல் பேட்ச். ஓகே ஸ்நாக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக் போடுவோம். போடு ஸ்நாக் வேணாமா. சரி ஓகே, சரி எப்படி போனாலும். ஐயோ ப்ரோ, லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுங்க. அவனுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இல்லைனா போட்டுருப்பான். இருங்க ஏங்க, இந்த வெப்பன் மட்டும் சாயில் மட்டும் லைஃப் ஸ்டைல்னு ஒரு என்ஷார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. என்ன எவ்வளோமே பிடிக்க முடியாதுங்க. அவ்வளோதான், போட்டு அடி அட்ரா. ஏங்க உங்களுக்கு லின்ஸை பற்றி தெரியலன்னா சொல்லிடுறேன் நான் இப்போயே. லின்ஸ் வந்து என்ஷார்ட்மெண்ட்லாம் வச்சுருப்பான். அவனோட வெப்பனில் வந்து பாம்னு ஒரு மீடியம் என்ஷார்ட்மெண்ட் போட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இன்விசிபிள் ஆவான். அதுக்கப்புறம் என்னோட அது கட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவுட்டா ஒரு தாட்டி அவுட் ஆனால் அந்த அவார்டா சூப்பர்ரா. அவுட் ஆனால் அவார்டு தரீங்க, சூப்பர்ரா டே. சரி ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ. இவன் ஒருத்தன்டா. வாழ்க்கையான போடா. ஐயோ இவன் ஒருத்தங்க. சரி ஓகே, லின்ஸை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன அப்போ லின்ஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து அவன் வெப்பனில் வந்து பாம் என்ஷார்ட்மெண்ட் மீடியம் என்ஷார்ட்மெண்ட் போட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் டேகர்ஸில் பாய்சன் ஒரு என்ஷார்ட்மெண்ட் போட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் இன்விசிபிளாக நம்மளை வந்து அடிப்பான். இதான் வந்து அவனோட பவரு. சரி ஓகேங்க, அவன் வந்து அடிக்கிறதுலாம் இருக்கட்டும். இன்னும் நம்மளுக்கு வந்து அடுத்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோம். அவன் வெல்வெட்டுங்க. வெல்வெட்டு பார்த்து பல வருஷம் ஆச்சு. எப்படி இருக்க? சரி ஓகே, இந்த வெல்வெட் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு எனிமி. பாருங்களேன் சொல்லி வயமில் எப்படி அடிக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்துச்சு அது எனக்கு பிடிக்காது இந்த வெல்வெட்டை. சும்மா அடிக்குங்க. நான் முதல்ல ஷாடோ ஃபீல்ட் ஆடும்போது நீ சாய் பண்ண வச்சு என்ன போட்டு சரிம்மா கைஸ். அது ஈஸி தாங்க, ஈஸி மூடில் தான் இருந்துச்சு. அப்பயும் அந்த அடி அடிச்சிச்சுன்னேன். அப்படியே அக்ரெசிவ்னு போயிடுச்சு அது. அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அக்ரெசிவ் அப்படி அது நல்ல கிரேசி போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் அடித்து கொண்டுட்டேன் ஈஸியாக. சரி ஓகே, அப்படியே வந்து இன்னொரு ஃபைட் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். நம்ம தான் ஜெயிப்போம் இன்றைக்கும். ஓகே, இரு அப்படியே அப்படியே ஒரு குத்து கூட, அப்படியே ஒரு கால், அப்படியே ஒரு இருடா இரு சரி ஓகே, அப்படியே ஒரு கிரிட்டிக்கல் ஹிட் போட்டாச்சு. அப்படியே குத்து. அவ்வளோதான்டா. அப்படியே ஒரு காலில் எட்டி ஒரு உதவ சொல்லலாமா. இரு ஐயோ வெல்வெட்டு. இங்கே பாரு அதை நீங்கள் பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு. நான் அடிடா ஒட்டுறோம். ஐயோ அதுவே அடிக்குதுங்க. இருங்க இருடா டேய் இருங்கடா டேய். அடி அவ்வளோ முடிச்சிட்டேன். அவ்வளோ ஸ்மாக் போட்ட செம்மையாக முடிச்சிடலாங்க. எங்கே ஒரு ஸ்மாக் போட்டு முடிச்சா ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. இது என்ன அச்சீவ்மெண்ட் தான் மறந்துடுச்சு. ரொம்ப நாளைக்கு கேம் விளாண்டு இப்போ தான் விளாட்றேன். சரி ஓகே முடிச்சாச்சு. வெல்வெட்டை வந்து வெட்டி போட்டாச்சுங்க. அவ்வளோதான் முடிச்சாச்சுங்க. சரி ஓகேன்னு கொடுத்துட்டேன். அடுத்த வந்து என்ன இவன் ஒரே போடாங்கிட்டு கைஸ் இவன் படுத்துறாங்க. அண்டர் வேர்ல்ட் போய் ஆடணுங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து வெப்பன்ஸ்னால் உங்களுக்கு அப்கிரேட் போட்டுக்கலாம். சரி ஓகே, கென்டோ மாஸ்க் வாங்கிட்டேன். அப்புறம் ஆர்மர் வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இது ஆடுவோமா. என்ன ஆடலாம். சரி ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோம். நார்மலில் தான் இருக்குது. எவன்டாவன் வல்ச்சரா. சரி ஓகே அந்த இவனை வந்து போட்டு மண்டையை உடச்சிடலாம்.
ஓகே ரவுண்ட் 1 வல்சர் நான் போட போகிறேன் ரெடி. சரி ஓகேங்க இவனை அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ அடிச்சிட்டான். ஏன்டா இப்படி இருக்கீங்க டேய், நான் பாட்டு செவனிந்தடா போயிட்டு இருந்தேன். டேய் இருடா அப்படியே குத்து நார்மலில் தானடா இருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டமா டேய். நார்மல் தான் டேய், நான் வந்து பர்ஃபெக்டில் முடிக்கணும்டா டேய். என்னடா ப்ரோ நார்மல். இரு அப்படியே ஹெட்டு ஹிட்டு அப்படியே தலையை குச்சி அப்படியே ஒரு அடி அடிச்சாச்சு. ஓகே இப்படியே போடு. ஐயோ படிச்சிட்டான். இரு நீ வந்து உனக்குலாம் ஸ்நாக்கு தான். நீங்கள் பக்கத்தில் வா பக்கத்தில் வாடா டேய். இருங்க அப்படியே அடிச்சு கொண்டுருவோம். இருங்க டேய் இருடா 50 செகண்ட் ஆகிட்டு டே இருடா. முடிச்சிட்டேன். சரி ஓகேங்க அவ்வளோதான், இவனை முடிச்சாச்சா. ஓகே ஒரு ரவுண்ட் 2 இருக்கா, சாரிங்க. சரி ஓகே வந்து அடிப்போம். இருங்க ரவுண்ட் 2 இருக்குது. அடி நீங்கள் மட்டும் நல்லா ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்து அடிக்கிறானுங்க. காலை இப்படியாச்சும் மூவ் பண்ணுறான், ஏதோ எல்போ ஸ்ட்ரைக்லாம் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான். கிரிட்டிக்கல் ஹிட் ஒன்று நம்ம போட்டாச்சு. ஓகே இந்த ரவுண்டில் வந்து முடிச்சு விட்றலாம். ஓகே அடி அப்படியே நான் தூங்க போகிறேன்டா கொஞ்ச நேரம். சரி ஓகே அட்ரா அவ்வளோதான். இந்த போட்டான் அடி. இருடா அவசரப்படாத. இரு பொறுமையாக அப்படியே அழகாக ஒரு ஸ்நாக் போட்டான். அவ்வளோதான்டா. இருங்க அப்படியே காலையில் அடித்து கொண்டுடலாம் அவனை. ஓகே இன்னொரு அடி. ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்னா ஃபுல்லாக போயிடணுமாண்டா, நார்மலாக தானடா இருக்குது. இது பண்ணுறானுங்க. ஹார்ட் லஞ்சாக நார்மல் லஞ்சாலே தெரில. ஓகே சரி உங்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் போட்டு பாருங்க. ஓகே பாய்டா டேய் தம்பி வல்ச்சர் பையில பாய். உடம்புல வேறு டாட்டு வேறு ஊற்றிருக்காங்க. சரி ஓகே அடித்தோன்னே ஒரு 258 ரூபா கிடச்சிருக்கு. பரவாயில்ல டேய் போடா டேய். வாழ்க்கை நான் உன்னை உள்ளே இருந்துச்சு முடிச்சு விட்ருவேன். நான் ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே இப்போ வந்து சாயிப்பனுக்கு ஒரு அப்கிரேடை போட்டுடலாம். அப்புறம் நம்மளோட ஆர்மருக்கு ஒரு அப்கிரேடை போட்டேன். ஐயோ கொஞ்சம் காசு பத்தலையா. சரி ஓகேங்க இப்போ நான் என்ன ஆட போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோமா. ஓகே ஒரு டோர்னமெண்ட் ஆடுவோமா. டியூல் ஆடுவோம். வேணாம்ப்பா, டியூலுக்கு வந்து இன்டர்நெட் தேவை. இப்போ நான் இன்டர்நெட் ஆட் பண்ணால் ஆடு வந்து அவ்வளோதான் என்னை கொண்டுரும். அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஒரு டோர்னமெண்ட் போட்டாச்சு. ஷேடோ வர்சஸ் அயனா. அயனே ஃபிஸ்ட்டு தானே அவன். ஃபிஸ்ட்டு தானே தம்பியா இல்லை நக்கிள்ஸ். சாரி நான் ஃபிஸ்ட்டு நினச்சேன். சரி ஓகே அட்ரா தம்பி இருடா. நக்கிள்ஸ் நல்ல வைப்பனுங்க, சத்தியமாக சொல்கிறேன். நக்கிள்ஸ் நல்ல வைப்பனு. இருங்க அப்படி ஆட்ரா. எனக்கு சாயப்பனில் ஒன்று பிடிக்காது. சும்மா தள்ளி போகுங்க. ஒரு அட்டாக் அடித்தாங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். எனக்கு வந்து இந்த லாங் ரேஞ்ச் அப்போனா பிளட் ரீப்பர் தாங்க. பிளட் ரீப்பரும் கூசாரி காமா ஹெவி இருந்தாங்க. செம்ம பக்காவாக அடிக்குங்க அந்த வெப்பன்லாம். சத்தியமாக சொல்கிறேன் பக்காவாக அடிக்கும். உள்ள வேலை. சரி ஓகேங்க அயனை வந்து அயன் பாக்ஸ் வைக்காச்சு. அடுத்த ரவுண்டு போகலாம். அப்படியே வந்து ஒரு ஃபஸ்ட் செக் அப்படியே ஒரு அட்டாக்கு 3 காம்போ. அப்படியே ஒரு கிக்கு கிரிட்டிக்கல் ஹிட்டு 4 காம்போ. அப்படியே ஒரு அட்டாக்கு காம்போ போச்சா. சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறோங்களா. இருடா அவனை பர்ஃபெக்ட்லி முடிச்சிடுவான். பர்ஃபெக்ட்லி முடிக்க வச்சுடுறா. ப்ளீஸ்ரா நீ நல்லா இருப்பா. பர்ஃபெக்ட்லி மட்டும் முடிச்சுக்கிறான்டா ப்ளீ. அடப்பா அடிச்சிட்டான். சரி ஓகே இன்னும் ஒரு 5 நாள் ஆச்சு. இன்னொரு 10 நாள் இன்னொரு 12 நாள் தீபாவளி வரப்போகுது. அதெல்லாம் வந்து வெடிலாம் அடித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். சரி ஓகே ஆட்ரா. நம்மளும் வந்து ஃபோனில் வந்து ஏதாவது வெடிக்கிற மாதிரி ஏதாவது கேம்லாம் போடுறேன் உங்களுக்காக. தீபாவளி அப்போ போடுறேன், மறக்காமல் அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எல்லாம் வெடிலாம் வெடிச்சுட்டு கடைசியாக பாருங்கள், உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை. டேங்க ரொம்ப பண்ணுறாங்க, எனக்கு பிடிக்கல. ஐயோ நான் முதல்ல இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அண்டர் கிரவுண்ட் ஒரு ரவுண்டு ஆடி தான் வரப்போகிறேன், வேறு வழி இல்லை. சரி ஓகேங்க இந்த ஒரு வீடியோ தான் இப்போதைக்கு வரும், இன்னொரு வீடியோலாம் வராதுங்க, சாரி. அடுத்த வீடியோ தீபாவளிக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஷேடோ ஃபிட் பார்ட் 3 தீபாவளிக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் வந்து பண்ண முடியல. சரி ஓகேங்க நம்மளோட நீடில் வந்து ஹார்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ தான் வந்து எல்லாம் சர்ஃபேவர் ஆடி ஹார்ட் கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே நம்ம நீடில் இப்போ போட்டு அடித்து மண்டையை உடைக்கலாம். நீடில் நீங்கள் பாரு என்னோடய ஆட்டத்தை, நீங்கள் அழுவ பாரு. நீங்கள் நீடில் வந்து எப்படி அழுவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன்.
நீடில் நீங்கள் பாருங்க நீ நூடுல்ஸ் ஆக்குறவா போடு ஏங்க நான் இது வாங்கிட்டேங்க ஸ்டீல் பேட்டன்ஸ் வாங்கிட்டேன் இப்போ தான் வாங்கினேன் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்து போகுது அதிகமாக ஸ்கிப் பண்ணிட்டேன் சரி ஓகே ஆட்ரா என்னங்க அவ்வளோ என்னடா போயிடுச்சு ஃபுல்லாக போயிடுச்சுங்க ஹெல்த் அங்கே பாருங்கள் நீடில் ஃபுல்லாக போயிடுச்சுங்க சரி ஓகேங்க முடிச்சு விட்டாச்சு நீடில் பர்ஃபெக்டில் முடிச்சிருக்கலாம் அடிச்சிட்டாவ ஓகே வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கங்க ஓகே இருங்க அப்படியே ஒரு அடி அப்படியே ஒரு கிக்கு அப்படியே ஒரு பக்கு அப்படியே போடுங்க அப்படியே ஃபஸ்ட் டேக் நம்ம தான் ஃபஸ்ட் டேக் என்றைக்குமே ஒரு ஷாக்கு ஷாக்குங்க நீடுல வெப்பானை இப்போ கீழே போட்டுருவாங்க ஓகே அப்படியே இன்னொரு அடி அப்படி இன்னொரு அடி போட்டு அப்படியே அடியை போட்டு விடு இரு ஐயோ பின்னாடி போ பின்னாடி இப்போ நம்ம ஷெட்டு மேலே சண்டை போட்டுட்ருக்கோம் போல் அங்கே பாருங்களேன் கீழே ஷெட்டு மேலே தானே இருக்குது ஷெட்டு மேலே நம்ம சண்டை போட்டுக்கிட்டுருக்கோம் ஷெட்டு மேலே சண்டை போகிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாடா சரி ஓகே நீடில் முடிச்சு விட்டாச்சு சரி ஓகேங்க வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காமல் லைக்காக போட்டு பாருங்கள் என்ன சொல்கிறா அப்படின்னா என்னை தோக்கடிச்சியா ஐயோ இதெல்லாம் இம்பாசிபிள் உன்னை கண்டிப்பாக லின்ஸ் உன்னை விட மாட்டான் பனிஷ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு தான் நினைக்கிறேன் யூ வில் ஹண்டட் அண்ட் பனிஷ் ஷேடோ அப்படின்னு சொல்கிறா சரி ஓகேங்க அடுத்து என்னதான் போகுது ஐயோ அப்புறமா டேய் நான் கொல்லவாடா வாழ்க்கை நான் வேணாண்டா விட்டுறா சரி ஓகேங்க நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஓகே காய்ஸ் சரி ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் எல்லாமே பண்ணி விட்டுறேன் உங்களுக்காக எல்லாமே பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறேன் ஓகேங்க பாய் சரி ஓகே பாய்ங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த தீபாவளிக்குலாம் வீடியோ போட முடியும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா வேறு வழி இல்லை சரி ஓகேங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்